உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் 458 பயனாளிகளுக்கு சுமார் 26 லட்சம் மதிப்புள்ள பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தன் விருப்ப நிதியில் இருந்து ரொக்க பரிசு 10,000 வழங்கினார். திருப்பத்தூர் டிசம்பர் 3. திருப்பத்தூர் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் தினம் கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழா மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் விதவிதமான உடைகள் அணிந்து மாறு வேடங்களில் அணிவகுத்து நின்று மாவட்ட ஆட்சியரை பூக்கள் கொடுத்து வரவேற்றனர். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற 170 வெற்றியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓவிய போட்டியில் 69 மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்றதில் வெற்றி பெற்ற 17 நபர்களுக்கு ரொக்க பரிசாக முதல் பரிசு 1000, இரண்டாம் பரிசு 500 மற்றும் மூன்றாம் பரிசாக 250 வழங்கப்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் தன் விருப்ப நிதியில் இருந்து கூடுதலாக ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு 10,000 ரூபாய் வழங்கினார். முதல் பரிசு 5,000, இரண்டாம் பரிசு 3,000, மூன்றாம் பரிசாக 2,000 வழங்கப்பட்டது. மத்திய அரசின் ATIP மற்றும் ராஷ்டிரியா வயோஸ்ரீ யோஜனா திட்டத்தின் கீழ் அலிம்கோ நிறுவனத்தின் மூலமாக 264 பயனாளிகளுக்கு 25.56 லட்சம் மதிப்பில் உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் 4 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள், விளையாட்டுப் போட்டி மற்றும் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு என மொத்தமாக 458 பயனாளிகளுக்கு ரூபாய் 25,76,250 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் கண்ணன், துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்றனர்.